கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நோவா என்கிறதான ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவர் வாழும் பொழுது அவர் வாழ்ந்த காலத்தில் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பாருங்க, நோவா என்கிறதான ஒரு மனிதன் அவர் எப்பொழுதுமே என்ன பண்றாரா, அவர் வாழ்ந்த காலத்தில் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். அது மாத்திரம் இல்லாம தேவனோடு கூட அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அப்போ அந்த சமயத்துல மற்றவர்கள் எல்லாம் ரொம்ப அக்கிரமங்கள் இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு நோவாட்ட, ஏன்னா நோவா ஆண்டவருக்கு பிரியமாய் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தபடினால் நோவாட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த பூமியை ஜலத்தினால் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, அப்போ அந்த ஜனங்கள்லாம் அவ்வளோ அக்கிரமங்கள் செய்யறாங்க. அந்த அக்கிரமங்கள் தாங்க முடியாம இந்த பூமியை அழிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு நோவாட்ட, உனக்கு ஒரு நீயும் குடும்பத்தாரும் பிழைக்கும்படிக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்போ நோவா என்ன பண்றாரு, பேழையை உண்டு பண்றாரு. தன்னுடைய குடும்பம் ஆண்டவர் சொன்னபடி செய்யறாரு. ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அப்படியே நோவா செய்து முடித்தான் என்று வசனம் சொல்லுகிறது. 40 நாள் விடாம மழை பெய்யுது. நோவா சொல்றாரு எல்லார்கிட்டையும், இந்த மாதிரி மழை வரப்போகுது, பூமிய ஜலத்தினால் தேவன் அழிக்க போறாரு, ஒரு அழிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள்லாம் யாருமே நம்பல. அப்போ பைத்தியக்காரத்தனமா நினைச்சாங்க, மழை வரப்போகுது, என்ன அழிய போகுது அப்படின்ற மாதிரி நோவாவை பைத்தியக்காரத்தனமா நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னபடியே மழை வந்தது. ஆண்டவர் சொன்னபடியே நோவா செய்தார். நோவாவும் தன் குடும்பத்தாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பேழைக்குள்ள போறாங்க. மிருக ஜீவன்கள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு ஜோட ஆணும் பெண்ணுமாக என்ன பண்றாரு, எல்லாத்தையும் உள்ள விட்டு அடைக்கிறார். எல்லாரும் உள்ள வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் ஆணும் பெண்ணுமாக. அப்போ 40 நாள் மழை பெய்து, 150 நாள் அந்த மழை தண்ணீர் ஜலம் குறையவே இல்லை, வச்சு போகவே இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர் பாக்குறாரு, நோவாவை நினைத்தருளினார். உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, நல்ல ஒரு காற்றை வீச பண்றாரு. 150 நாட்களுக்கு பிறகு ஜலம் வற்றி போகிறது என்று வசனம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் நோவா பூமியில கால் வைக்கும் பொழுது நோவா அந்த பேழை விட்டு வெளியே வர்றாரு. வந்த பிறகு அவர் செய்த முதல் காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். தேவன் எவ்வளவோ அழிவுகளை கொடுத்தாலும் தேவன் அவர் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று சொல்லி அந்த குடும்பத்தை பாதுகாத்ததற்காக நோவா செய்த முதல் வேலை என்ன அப்படின்னா, அவர் தேவனுக்கு காணிக்கை பலி செலுத்தினார் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. அந்த பேழையிலிருந்து எல்லாரும் வெளியில வர்றாங்க. நோவா குடும்பத்தார், அதுல இருக்கக்கூடிய எல்லா மிருக ஜீவன்கள், பறவைகள், ஊரு பிராணிகள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா பேழையை விட்டு எல்லாம் வெளியில வர்றாங்க. பாருங்க, வசனம் விதமாய் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் வசனங்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும், ஊறுகிற சகல பிராணிகளும், சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையில் இருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். பாருங்க, நோவா செய்த பேழையை விட்டு நோவாவும் நோவா குடும்பத்தினரும் எல்லா பறவைகளும் எல்லா மிருக ஜீவன்களும் வெளியில் வந்த உடனே நோவா செய்த முதல் காரியம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி பலி செலுத்தினான். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் நம்மையும் கூட தேவன் கடந்த 5 மாத காலம் முழுவதும் தேவன் நம்மை கிருபையாய், நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தினரையும் ஊழியங்களையும் உறவினர்களையும் தேவன் கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவது மிகவும் அவசியம். ஒவ்வொரு மனிதனும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இசப்பா, அந்த நல்ல வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கடந்த மாத காலம் 5 மாத காலம் முழுவதுக்கும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர். எங்களை பாதுகாத்தீர். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் ஆண்டவரை ஊழியங்களையும் தேவனே எங்களுக்குண்டான எல்லாவற்றையும்
நீர் சுற்றி வேலியடைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து நீர் எங்களை வழிநடத்தி வந்த உம்முடைய மகாபெரிய தயவுக்காக கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா, நீர் செய்த சகல நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உழைப்பதற்கு ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா பலனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனை தொடர்ந்து கொடுங்க. இந்த புதிய மாதத்திற்குள் நீர் பிரவேசிக்க செய்த உடைய மகாபெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதுக்கும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து இந்த வருஷம் முழுவதையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, தேவன் நம்மை இந்த புதிய ஜூன் மாதத்திற்குள் கடந்து வர கிருபை செய்திருக்கிறார். இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு எல்லாம் ஸ்கூல் திறந்துரும், ஒரு ப்ரொமோஷன், பிள்ளைகளுக்கு காலேஜ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா ரீஓபன் ஆகுது, திரும்ப மறுபடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்ன பண்றாங்க, எல்லா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜுக்கு போவாங்க. ஏன் எலெக்ஷன் ரிசல்ட் கூட என்ன இந்த மந்த்ல வரப்போகுது. பிரியமானவர்களே, இன்று அது ஒரு மேன்மை, ஒரு உயர்வு, ஒரு முன்னேற்றம், ஒரு ப்ரமோஷனை தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் உங்களை பார்த்துதான் சொல்றார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் அவர் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னா அப்போ அவர் எப்போ நம்மளை மேன்மைப்படுத்துவார்? பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கணும் நம்ம மேன்மையாயிடுவோமா அப்படின்னா நிச்சயமா சொன்னவர் நிச்சயமா செய்வார். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அதற்கு முன்பதாக அந்த வசனத்தை முழுசா படிச்சு பாருங்க. நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் எவ்வளவு வசனங்களை வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, அவர் உங்களுக்கு சொல்லி இருப்பாரு, அதுல நீங்க என்ன இருக்கணும் அப்படின்னா நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய வசனங்கள், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்தாருன்னா அந்த வார்த்தையில நீங்க என்ன எப்படி இருக்கணும்னா கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் அப்ப ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நிச்சயமா என் தேவனை உயர்த்துவார், கட்டாயம் என் தேவனை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அவருடைய சத்தத்துக்கும் அவருடைய வசனத்துக்கும் நீங்க கவனமாயிருந்து செவி கொடுக்கும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் அவர் உங்களை மேன்மையாக வைப்பார், ஆசீர்வதிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். பாருங்க, மோசே பீரியடுக்கு அப்புறம் யோசுவா வர்றாரு. யோசுவாவை கொண்டுதான் எல்லா ஜனங்களையும் என்ன பண்ண போறார் ஆண்டவர், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு ஆண்டவர் அழைத்து செல்ல போகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சகல ஜனங்களுடைய கண்களும் பார்க்கும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னாரா, செஞ்சாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னது போலவே அவர் செய்து முடித்தார். பாருங்க, யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, யோசுவாவின் புத்தகம் 3:7 நான் உன்னை சகல ஜாதிகளுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படியே அவர் சொன்னதை யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர் சொன்ன தேவன் அதை அப்படியே நிறைவேற்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கு என்ன
வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாகவே யோசுவாவை மேன்மைப்படுத்தி சகல ஜனங்களுக்கு முன்பதாக அவர்கள் கண்கள் காண ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உங்களையும் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு மத்தியில், உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு மத்தியில், உங்களுடைய சொந்த குடும்பத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் ஜீவனுள்ள சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒரு சிலர் ஐயோ என்னுடைய உயர்வு போயிடுச்சு, என்னுடைய மேன்மை லேட் ஆயிடுனா அடுத்தவங்க என்னுடைய ஆசீர்வாதத்தை பறிச்சுட்டு போயிட்டாங்க, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்னொருத்தவங்களுக்கு போயிடுச்சு, நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீர்களா? எனக்கு நல்ல பெயர் இருந்துச்சு, என்னுடைய நல்ல பெயரை இன்னொருத்தவங்க கெடுத்துட்டாங்க, தேவையில்லாத பொல்லாத வார்த்தைகளை சொல்லி என் பேரை கெடுத்து, என்னுடைய மேன்மையை கெடுத்து, என்னுடைய உயர்வை கெடுத்து இன்னைக்கு நான் ரொம்ப தலைக்குனிவோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அப்படிப்பட்டவர்களா இருந்தால், தாவீது கூட அப்படிதான் சொல்றாரு. தாவீது ஆண்டவர்கிட்ட சொல்றாரு பாருங்க, 71 சங்கீதம் 21 வசனத்திலே விதமாய் சொல்லுகிறார், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டுகிறார் பாருங்க. அதே போல இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய உயர்வு ஒருவேளை தடுக்கப்பட்டிருந்தால், உங்களுடைய மேன்மை ஒருவேளை குறைக்கப்பட்டிருந்தால், உங்களுடைய பெயர் அவப்பெயராக யாரோ ஒருவரால் உங்களுடைய பெயர் அவமாக்கப்பட்டிருந்தால் இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் நீர் என்னை தேற்றுவீர் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு கூட இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களை மறுபடியும் இருந்த இடத்திலே, உங்களை இருந்த நிலையிலே உங்களை ஆசீர்வதித்து அதை காட்டிலும் உங்களை உயர்த்துவதற்கு அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் இழந்து போன இடத்தை திரும்ப பெற்று அதை காட்டிலும் நீங்கள் இன்னும் மேன்மை அடைய தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவருக்கு நீங்களும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நீர் என்னை நிச்சயமா என்னை மேன்மைப்படுத்துவீர், என்னை மறுபடியும் என்னை உயர்த்துவீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் நீங்கள் இழந்து போன மேன்மையை, உயர்வை, ஆசீர்வாதத்தை, நல்ல பெயரை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கட்டாயம் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒரு சிலருக்கு ஒருவேளை மேன்மை குறைவுள்ளவர்களா இருந்தாலும், மேன்மை குறைந்திருந்தாலும் மறுபடியும் அதே நிலையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் நல்லா இருக்கேன், நான் நல்ல உயர்வா இருக்கேன், நான் நல்ல மேன்மையா இருக்கிறேன்னு சொல்லி மேட்டிமை பாராட்டாதபடிக்கு கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கெல்லாம் அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னை குறிச்சு பெருமை பாராட்டுவாங்க. ஆனா ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது, உங்களை குறிச்சு நீங்க மேன்மை பாராட்டாதீங்க, அது என்னைக்காவது ஒரு நாள் போயிடும், அது தேவன் கொடுத்தது. 105 சங்கீதம் 3 வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்க மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை வைத்துக்கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அதை ஆண்டவர் கொடுத்தார் என்று நன்றியுள்ள இருதயத்தோடு நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழுங்கள், மேன்மையோடு வாழுங்கள். அது தேவனுக்கு பிரியம். ஆனா எனக்கு நான் இப்படி இருக்கேன்னு சொல்லி தன்னை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டாதபடிக்கு, உங்களை குறித்து நீங்களே மேன்மை பாராட்டிக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். நீங்க எதை குறிச்சு மேன்மை பாராட்டணும்னா, இந்த கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் என் தேவன் எனக்கு தந்தது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் ஒரு நல்ல நிலைமையில் வைத்திருந்தால் நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த மேன்மை, இந்த உயர்வு என் தேவனாலே வந்தது என்று சொல்லி அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனுஷனுக்கு எப்படி உயர்வு வரும், எப்படி மேன்மை வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உயர்வும் மேன்மையும் அது எல்லாமே தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் விதமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 4 அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும், நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். பாருங்க,
ஒரு மனுஷனுக்கு மேன்மை வந்துருச்சு, உயர்வு வந்துருச்சு அப்படின்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்கும் ஞானம் வேணும். உயர்வடைவதற்கும் மேன்மை அடைவதற்கும் எது தேவை அப்படின்னா ஞானம். ஞானமே முக்கியம் அப்படின்னு சொல்லி வசனம் விதமாய் சொல்லுகிறது. சாலமோன் சொல்லுகிறார் பாருங்க, ஞானமே முக்கியம், நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் புத்திய சம்பாதி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஞானம் முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி, நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம ஞானத்தோடு புத்தியோடு நடந்து கொள்ளும் பொழுது நமக்கு உயர்வும் மேன்மையும் வரும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நீங்கள் ஆண்டவரே எனக்கு இன்னும் இந்த ஆசீர்வாதம் வரல அப்படின்னு சொல்லி ஒருவேளை இருக்கீங்களா? குழந்தை இல்ல, நான் என்ன பண்ணுவேன், இன்னும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படிப்பட்டவர்களா இருந்தால், இத்தனை வருஷம் மேரேஜ் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனா ஒரு குழந்தையிலேயே எனக்கு ஒரு ஏதாவது ஆண் குழந்தையாகலும் பெண் குழந்தையாகலும் ஒரு குழந்தையாவது எனக்கு இருந்தா பரவாயில்லையேன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறவர்களா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இந்த வசனம் உங்களை தேடி வருகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. என்னுடைய மகனுக்கு ஒரு பிள்ளை இல்லையே, எனக்கு ஒரு பேர குழந்தை இருந்தா போதுமே அப்படின்னு சொல்லி, எனக்கு ஒரு பேர குழந்தை வேணுமேன்னு சொல்லி நீங்க கவலையோடு இந்த வயதான காலத்திலே பேர குழந்தைகளுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறவர்களா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண நிச்சயமாக தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். இந்த முதியோருக்கு அந்த கிரீடத்தை, அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் பிள்ளைகள் வேண்டும் என்று சொல்லி, உங்க பேர குழந்தையை பார்க்கணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க இந்த வசனங்களை சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை கொடுத்து உங்களுக்கு பேர குழந்தைகளை தந்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க, இப்படிதான் எல்கானாங்கிற மனுஷனுக்கு 2 மனைவிகள். அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை. அவ என்ன பண்றா அப்படின்னா, ஐயோ எனக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றா. அப்ப ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை பாக்குறாரு, கண்ணீரை பாக்குறாரு. கண்ணீரை கண்டதும் அவ ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையை நான் உமக்கே நான் காணிக்கையா செலுத்துறேன், உம்முடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு பொருத்தனை செய்து அவள் ஜெபிக்கிறாள். ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளை இல்லாத இருந்த அன்னாளுக்கு தேவன் ஒரு பிள்ளையை கொடுத்தார். முதல் தீர்க்கதரிசியாக சாமுவேலை அவள் பெற்றெடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களா இருந்தால், அன்னாள் என்கிறதான பெண் அவங்களும் அப்படிதான் என்ன பண்றாங்க, ஆண்டவரிடத்துல போய் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது தேவன் குழந்தையை தருகிறார். அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாருங்க, 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். பாருங்க, ஆண்டவர் மலடியை பிள்ளைத்தாட்சியாக்குகிற தேவன். அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு தேவன் குழந்தையை கொடுத்து தேவன் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 8ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார், பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். பாருங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவன் யாரையுமே சிறுமையானவர்களை தேவன் அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து உயர அவர் என்ன பண்றார் அப்படின்னா ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட எந்த காரணத்தினால மற்றவர்களால் நீங்க
பின்தள்ளப்பட்டு தூஷிக்கப்பட்டு மற்றவர்களால் கேவலமாய் அற்பமாய் எண்ணப்பட்டிருந்தீர்கள். ஆனால் ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம்பரியமானவர்களே, மற்றவர்களால் நீங்கள் எந்த காரணத்தினாலே நீங்கள் புறந்தள்ளப்பட்டு இருந்தாலும், அவமானமாக எண்ணப்பட்டு இருந்தாலும், கேவலமாக உங்களை எண்ணி இருந்தாலும், பேசி இருந்தாலும், ஆண்டவருடைய வசனம் உங்களை தேடி வருகிறது. உங்களை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய எல்லா சிறுமையில் இருந்தும் எல்லா குப்பையில் இருந்தும் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவதற்கு அவர் சர்வ உள்ளமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சர்வ உள்ளமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் உண்மையற்று இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆம்பரியமானவர்களே, நம்ம உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் அவர் அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் ஐயோ நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு, எனக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் எத்தனையோ நாட்களாக, மாதங்களாக, வருஷங்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உயர்த்துகிற தேவன், அவர் மேன்மைப்படுத்துகிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆம்பரியமானவர்களே, தேவன் உங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் சர்வ உள்ளமுள்ள தேவனாயிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ உலகங்களே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சபாந்த நல்லவனுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று நீர் சொன்னபடியே தகப்பனே, நீர் அப்படியே சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீர் கனப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, யோசுவாவை பார்த்து சொன்னீர், நீர் அந்த பிரகாரமாகவே அந்த ஜனங்களுடைய கண்கள் காணும்படிக்கு நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே யோசுவாவை உயர்த்தினது போல தகப்பனே, உம்முடைய ஜனங்களையும் உம்முடைய பிள்ளைகளையும் தகப்பனே, யாரெல்லாம் கேவலமா ஏளனமா பேசினார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா அவர்களை பார்த்து தூஷணமாய் பேசினார்களோ, கர்த்தாவே அவர்களுடைய கண்கள் காணும்படிக்கு ஆண்டவரே நீர் உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, யோசுவாவை அவர்களுடைய கண்கள் காணும்படிக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் காணும்படி ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன், அந்நாளை ஆண்டவரே அவர்களுடைய மற்றவர்களுடைய கண்கள் காணும்படிக்கு அவளுடைய ஆண்டவரே எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்த தேவன் அவளை ஆசீர்வதித்து உயர்த்தினது போல கர்த்தாவே உம்முடைய ஜனங்களையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சிறியவனை ஆண்டவரை புழுதியிலிருந்து எடுத்து ஆண்டவரை எளியவனை அவர் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று வசனம் சொல்லுகிறது தகப்பனே. ஆமாண்டவரே அப்பா, இன்றைக்கும் கூட உம்முடைய ஜனங்களை கர்த்தாவே அப்பா, ஏழ்மை கீழே இருக்கிற உம்முடைய ஜனங்களை, புறந்தள்ளப்பட்ட ஆண்டவரே கீழே இருக்கிற உம்முடைய ஜனங்களை கர்த்தாவே, புழுதியில் கிடக்கிற ஆண்டவரை குப்பையில இருக்கிற உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்தி நீர் மேன்மைப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. யோசுவாவை ஆசீர்வதித்தவர், அன்னாளை ஆசீர்வதித்தவர், உம்முடைய ஜனங்களையும் நீர் ஆசீர்வதித்து மற்றவர்கள் கண்கள் காணும்படியாக நீர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை நீர் மேன்மைப்படுத்துவீராக ராஜா. நீர் அப்படியே நீர் மேன்மைப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்கள் இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். God bless you.